ஷெர்லாக் ஹோம்ஸ் பங்கு பெறும் 6வது நாள் வீடியோ. நேற்றைக்கு பார்த்தோம். வெளியே ஒரு சத்தம் கேட்டது. ஃபெரியர் கதவை திறந்து பார்த்தார். வெளியே அமைதியாக இருந்தது. எதிரே தோட்டமும் வேலியும் தெரிந்தன. ஆனால் தெருவிலோ யாருமே காணப்படவில்லை. ஃபெரியர் வலதும் இடதும் பார்த்தபடி கீழ் நோக்கி குனிந்தார். அங்கே கையையும் காலையும் விரித்தபடி தரையோடு தரையாக படுத்திருந்த ஒரு மனிதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அந்த காட்சியை கண்டு நடுங்கி போன அவர் சுவரோடு சாய்ந்து குரலில் எழுப்ப முனைந்த தன் வாயை இறுக்கி போத்தி கொண்டார். யாரோ காயம் பட்ட இறக்கும் தருவாயில் இருக்கும் ஒருவன் என்றே அவருக்கு முதலில் தோன்றியது. ஆனால் அந்த உருவம் பாம்பு போல வேகமாகவும் சத்தம் போடாமலும் நெளிந்து நெளிந்து வீட்டுக்குள் நுழைந்தது. அதன் பிறகு சட்டென்று எழுந்து கதவை மூடி தன் உருவத்தை ஆச்சரியமடைந்த விவசாயிக்கு காட்டியது. தீவிரமான முகத்தில் உறுதியான கண்களுடன் ஜெபர்சன், கடவுளே, என்னை நீ நடுங்க வைத்து விட்டாய். ஏன், எப்படி இப்படி வந்தாய் என்று கேட்டார் ஜான் ஃபெரியர். முதல்ல சாப்பாடு கொடுங்க என்றான் அடி தொண்டையில். கடந்த 48 மணி நேரமாக சாப்பிடக்கூட நேரமில்லாமல் வந்திருக்கிறேன். சாப்பாட்டு மேஜையில் அன்று இரவு சாப்பிட்டதும் மிச்சமிருந்த சில்லிட்டு போன இறைச்சியையும் பிரெட்டையும் பாய்ந்து கடித்து சாப்பிடத் தொடங்கினான். லூசி இதை எப்படி தாங்கி கொண்டிருக்கிறாள் என்று சாப்பிட்டு முடித்ததும் கேட்டான். அவளுக்கு இந்த ஆபத்து பற்றி தெரியாது. நல்லது, வீட்டை 4 பக்கத்திலிருந்தும் கண்காணித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதனால்தான் நான் ஊர்ந்து வந்தேன். அவர்கள் திறமையானவர்கள் தான், ஆனால் ஒரு வேட்டைக்காரனை பிடிக்கும் அளவுக்கு அல்ல. தனக்கு உதவ ஒருவன் வந்துவிட்டான் என்றவுடன் ஃபெரியர் புதிய மனிதனாக உணர்ந்தார். உன்னை நினைத்து பெருமையாக இருக்கிறது. மிக சிலரே எங்களது அபாயங்களையும் தொல்லைகளையும் பகிர்ந்து கொள்ள வருவார்கள். சரியாக சொன்னீர்கள். உங்கள் மீது எனக்கு மரியாதை உள்ளது. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த அபாயத்தில் மாட்டியுள்ளீர்கள் என்றால் நான் இதில் தலையிடுவதற்கு கொஞ்சம் யோசித்திருப்பேன். ஆனால் என்னை இங்கே வரவழைத்தது லூசியின் நினைவுதான். அவள் மீது யாரும் கை வைப்பதற்கு முன் யூடாவில் இருக்கும் ஹோப் குடும்பம் நண்பர்களது எண்ணிக்கையில் ஒன்று குறைந்திருக்கும். நாம் இப்போ என்ன பண்ணுறது? நாளைக்கு தானே உங்கள் கடைசி நாள். நீங்கள் இன்று இரவே ஏதானும் செய்யாவிட்டால் தொலைந்தீர்கள். எனது 2 குதிரைகளும் ஒரு கழுதையும் ஈகிள் பாறை பிளவில் காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது? $2000 தங்கமாகவும் $5 பணமாகவும். சரி, அது போதும். என்னிடம் அதே அளவு இருக்கிறது. மலைகள் வழியாக கார்சன் நகருக்கு போகணும். லூசி எழுப்புங்க. நல்ல வேலைக்காரங்க யாரும் வீட்டில் தூங்குறதில்லை. ஃபெரியர் தன் மகளை பயணத்துக்காக தயார்படுத்த சென்றதும் ஜெபர்சன் கிடைத்த உணவையெல்லாம் கட்டி ஒரு பொட்டலமாக்கினான். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை பிடித்து கொண்டான். மலையில் தண்ணீருக்கு திண்டாட்டம் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் இதை செய்து முடிப்பதற்கு முன் விவசாயி தன் மகளை அழைத்து கொண்டு கிளம்ப தயாராக வந்துவிட்டார். காதலர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. நேரம் விலை மதிப்பற்றது என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. நிறைய செய்ய வேண்டியிருந்தது. உடனே கிளப்ப வேண்டும் என்றான் ஜெபர்சன். அடி குரலில் சொன்ன அவனது அபாயத்தினை நன்கு உணர்ந்திருந்ததையும் அதனால் அதை எதிர்கொள்ள தேவையான உறுதி அவனிடம் இருந்ததையும் காட்டியது. முன் வாசலையும் பின் வாசலையும் கண்காணிக்கிறார்கள். எனவே கவனமாக பக்கவாட்டு ஜன்னல் வழியாக குதித்து வயல்கள் வழியாக வெளியேறிவிடலாம். சாலைக்கு வந்ததும் குதிரைகள் இருக்கும் பாறை பிளவுக்கு 2 மைல் தூரம்தான். காலை விடியும் போது மலையில் பாதி தூரம் சென்றிருப்போம். நம்மை வழியில் அவர்கள் நிறுத்திவிட்டால்? ஹோப் தனது துப்பாக்கி எடுத்து காட்டினான். நம்மை விட அதிகமானவர்கள் இருந்தால் நாம் சாகும்போது அவர்களில் 2-3 பேரையாவது அழைத்து கொண்டு செல்வோம் என்று சிரித்தான். வீட்டில் இருந்த அனைத்து விளக்குகளையும் அணைத்தனர். இருண்ட ஜன்னல் வழியாக ஃபெரியர் தனது வயல்களை பார்த்தார். அவரை அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவர் போகிறார். அந்த தியாகத்துக்காக அவர் தன்னை தயார்படுத்தியிருந்தார். தனது மகளின் கௌரவத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் அவர் தனது செல்வத்தை இழக்க தயாராக இருந்தார். ஃபெரியர் தங்கத்தையும் பணத்தையும் வைத்திருந்தார். ஜெபர்சன் ஹோப் உணவையும் நீரையும் வைத்திருந்தான். லூசியிடம் அவளது சில விலை மதிப்பு மிக்க பொருட்கள் இருந்தன. ஜன்னலை மெதுவாகவும் கவனமாகவும் திறந்து கருத்த மேகம் ஒன்று வரும் வரை காத்திருந்து ஒருவன் பின் ஒருவராக தோட்டத்துக்குள் நுழைந்தனர். மூச்சை பிடித்து கொண்டு ஊர்ந்து வேலிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். அதை ஒட்டி நடந்து அங்கிருந்த இடைவெளி வழியே சோழ வயலுக்குள் நுழைந்தனர்.
அந்த கட்டத்தில் இளைஞன் அவர்கள் இருவரையும் பிடித்து இழுத்து தரையோடு படுக்க வைத்தான். அங்கே அவர்கள் நடுங்கியபடி அமைதியாக இருந்தார்கள். சமவெளிகளில் பயிற்சி பெற்ற ஜெபர்சன் ஹோப்புக்கு காட்டு பூனையின் காதுகளை கொடுத்திருந்தது. அவர்கள் தரையோடு தரையாக படுத்தவுடனே மலை ஆந்தையின் குரல் போல ஒன்று கேட்டது. அதற்கு சற்று நேரத்தில் அதே போல பதில் குரல் இன்னும் சற்று தள்ளி வந்தது. அதே நேரம் அவர்கள் செல்ல இருந்த பாதையில் ஒரு நிழல் உருவம் தோன்றியது. அது ஒரு குரலை கொடுக்க இருட்டில் இருந்து மற்றொரு உருவம் வெளிவந்தது. நாளை நள்ளிரவு என்றது அதிகார தோரணையில் முதல் உருவம். 3 முறை சமிங்கை குரல் வரும்போது சரி என்றது இரண்டாம் உருவம். சகோதரர் ட்ரிப்பரிடம் சொல்லிவிடட்டுமா? சொல்லிவிடு, அவரிடமிருந்து பிறருக்கு தகவல்கள் போகட்டும். 9க்கு 7, 7க்கு 5 என்றது மற்ற உருவம். இருவரும் கலைந்து வெவ்வேறு திசைகளில் போனார்கள். கடைசியாக அவர்கள் சொன்ன எண்கள் ஏதோ இரகசிய சமிங்கை போல் இருந்தது. அவர்களது காலடி ஓசை மறைந்ததும் ஜெபர்சன் எழுந்திருந்தான். மற்ற இருவரையும் தூக்கிவிட்டான். இடைவெளி வழியாக அவர்கள் வயலுக்குள் புகுந்து படு வேகமாக கிளம்பினார்கள். அந்த பெண்ணுக்கு சக்தி குறையும் போதெல்லாம் அவன் அவளுக்கு தோள் கொடுத்தான். அவ்வப்போது வேகம் வேகம் என்று அவர்களை துரிதப்படுத்தினான். நாம் கண்காணிப்புகளை தாண்டி விட்டோம். அனைத்துமே நாம் வேகமாக செல்வதில்தான் இருக்கிறது. என்ன, இன்னும் வேகம். நெடுஞ்சாலை வந்ததும் அவர்களது முன்னேற்றம் அதிகரித்தது. ஒரே ஒரு முறைதான் அவர்கள் வழியில் மனிதர்களை பார்க்க வேண்டியிருந்தது. அப்போதும் அவசரமாக போய் வயலுக்குள் ஒளிந்து கொண்டார்கள். நகருக்குள் நுழைவதற்கு முன்னதாக ஒற்றையடி பாதை ஒன்றில் திரும்பி மலையை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். தொலைவில் 2 மலை முகடுகள் இருந்தன. அவற்றுக்கிடையே ஈகிள் பாறை பிளவு இருந்தது. அங்குதான் குதிரைகள் காத்திருந்தன. சிறிதும் தவறாத உள் உணர்வுடன் ஜெபர்சன் பாறைகளுக்கும் வறண்ட நீர் வழிகளுக்கும் இடையே பாதையை தேர்ந்தெடுத்து குதிரைகள் இருக்கும் மறைவான முனைக்கு வந்து சேர்ந்தான். பெண்ணை கழுதை மீது உட்கார்த்தி வைத்த பின் ஃபெரியர் பணத்துடன் ஒரு குதிரை மீதும் ஜெபர்சன் ஹோப் ஒரு குதிரை மீதும் ஏறிக்கொண்டார்கள். ஆபத்தான பாதையில் அவர்களை கவனமாக வழி நடத்தினான். இயற்கையின் கட்டுப்பாடற்ற பல மனநிலைகளும் பழக்கமில்லாத ஒருவருக்கு அந்த பாதை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதே. ஒரு பக்கம் மாபெரும் கற்பாறை சுமார் 1000 அடி உயரத்தில் பார்க்க பயங்கரமாக காட்சியளித்தது. ஆனால் அவர்கள் இன்னமும் புனிதர்களின் கட்டுப்பாட்டு எல்லைக்குள் தான் இருந்தார்கள். யாருமே இல்லாத கணவாயின் ஒரு பகுதியை அவர்கள் அடைந்ததும் அந்த பெண் திடீரென அதிர்ச்சி குரல் எழுப்பி மேலே சுட்டி காட்டினாள். பாதையின் மேலே உள்ள பாறையில் ஒற்றை காவலனின் உருவம் நிழலாக தெரிந்தது. அவனை அவர்கள் பார்த்தபோதே அவனும் அவர்களை பார்த்து விட்டான். இராணுவ தோரணையில் யாரங்கே என்று அவன் எழுப்பிய குரல் அமைதியான அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. நெவாடாவுக்கு செல்லும் பயணிகள் என்றான் ஜெபர்சன். அவனது விரல்கள் துப்பாக்கியை பற்றின. அந்த ஒற்றை உருவம் தனது துப்பாக்கியை சுரண்டியபடி அவர்களது பதிலில் திருப்தி அடையாமல் அவர்களை நன்கு கவனித்தது புலப்பட்டது. யாருடைய அனுமதியுடன்? புனித 4 குழுவின் அனுமதியுடன் என்றார் ஃபெரியர். அவரது மார்மோன் அனுபவம் அந்த பகுதியின் மிகப்பெரிய அதிகாரம் யாரிடம் இருந்தது என்பதை உணர்த்தி இருந்தது. 9க்கு 7 என்றான் அந்த காவலன். 7க்கு 5 என்றான் ஜெபர்சன். தோட்டத்தில் கேட்டது அவனுக்கு நன்றாக நினைவிருந்தது. செல்லுங்கள், கடவுள் உங்களுடன் வருவார் என்றது மேலிருந்த குரல். அந்த இடத்தை தாண்டியதும் பாதை அகலமானது. குதிரைகளால் வேகமாக செல்ல முடிந்தது. திரும்பி பார்த்தபோது தூரத்தில் ஒற்றை காவலனின் உருவம் துப்பாக்கி மீது சாய்ந்து தெரிந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் கடைசி காவல் கோட்டையை தாண்டிவிட்டோம் என்றும் அவர்கள் முன் சுதந்திரம் விரிந்து கிடந்ததும் என்றும் தோன்றியது. இரவு முழுவதும் அவர்கள் குறுகிய கணவாய்கள் வழியாகவும் கரடு முரடான கற்கள் அடங்கிய பாதையிலும் செல்ல வேண்டியிருந்தது. பல முறை அவர்கள் வழியை தொலைத்தார்கள். ஆனால் ஹோப்புக்கு அந்த மலைகள் மிகவும் நெருக்கமாக தெரிந்திருந்ததால் மீண்டும் சரியான பாதையை கண்டுபிடிக்க முடிந்தது. காலையானதும் மிக அற்புதமான ஆனால் பயமுறுத்தக்கூடிய ஒரு அழகு அவர்களுக்கு தென்பட்டது. லூசியும் அவளது தந்தையும் மேலும் சில நிமிடங்கள் ஓய்வெடுக்க விரும்பினாலும் ஜெபர்சன் ஹோப் அதற்கு அனுமதிக்கவில்லை. அவர்கள் இத்தனை நேரத்தில் நம்மை பின்தொடர ஆரம்பித்திருப்பார்கள். அனைத்துமே நமது வேகத்தில் தான் இருக்கிறது. கர்சன் நகரை பத்திரமாக அடைந்ததும் நம் வாழ்நாள் முழுவதுக்கும் முறைய ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம்.
அன்று பகல் முழுவதும் சிரமப்பட்டு பாதையில் தொடர்ந்தனர். மாலையானதும் தங்கள் எதிரிகளிடமிருந்து குறைந்தது 30 மைல் தாண்டி வந்துவிட்டதாக கணக்கிட்டனர். இரவில் நடுங்கும் குளிர் காற்றை மறிக்கும் உயரமான பாறை ஒன்றின் மறைவில் சூட்டுக்காக மூவரும் நெருங்கி அணைத்து கொண்டு சில மணி நேரம் தூங்கினார்கள். ஆனால் காலை விடுவதற்கு முன்னே எழுந்திருந்து மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார்கள். அவர்களை பின்தொடரும் யாரையும் அவர்கள் பார்க்கவில்லை. அவருடைய பகையை சம்பாதித்து கொண்டு தப்பித்து ஓடுகிறோமே, அந்த கொடூரமான இயக்கத்தின் பிடியிலிருந்து கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டோம் என்று ஜெபர்சன் கூட நினைக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த இரும்பு பிடி எவ்வளவு தூரம் நீளக்கூடியது, எவ்வளவு அருகில் இருக்கிறது, எப்படி அவர்களை நசுக்கப் போகிறது என்பது பற்றி அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. 2ஆம் நாளின் நடுப்பகுதியில் அவர்களது உணவு முற்றிலுமாக தீர்ந்து விட்டது. இதனால் அந்த வேடனுக்கு சற்றே கவலை ஏற்பட்டது. ஆனால் மலையில்தான் வேட்டைக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. பல சமயங்களில் அவன் தன் துப்பாக்கியை நம்பியே அங்கு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறான். ஒரு பாதுகாப்பான மூலையை தேர்ந்தெடுத்து சில காய்ந்த குச்சிகளை சேர்த்து அங்கே நெருப்பை உண்டாக்கினான். அவர்கள் இருவரையும் அதில் குளிர் காயச் சொன்னான். இப்போது அவர்கள் கடலுக்கு 5000 அடி உயரத்தில் இருந்தார்கள். அதனால் கடுமையான குளிர் காற்று தோலை பீட்டது. குதிரைகளை கட்டி வைத்துவிட்டு லூசியிடம் விடை பெற்று துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வேட்டைக்கு ஏதேனும் கிடைக்குமா என்று பார்க்க அவன் கிளம்பினான். திரும்பி பார்த்தபோது கிழவனும் மகளும் எரியும் நெருப்புக்கு அருகில் குனிந்தபடி இருந்தார்கள். பின்னணியில் அந்த 3 மிருகங்களும் ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டிருந்தது. இன்னும் சற்று தள்ளி நகர்ந்ததும் பாறைகள் அவர்களை முற்றிலுமாக மறைத்தன. பாறையை மாற்றி பாறையாக 1-2 மைல்கள் சென்றும் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. 2-3 மணி நேரங்கள் பயனின்றி தேடிய பிறகு வெறுப்பில் திரும்பி போய்விடலாம் என்று நினைத்த போது அங்கே பாறைக்கு மேலே பார்க்க ஆடு போன்ற தோற்றம் கொண்ட ஒரு மிருகம் நின்றிருந்தது. தரையோடு படுத்துக்கொண்டு துப்பாக்கியை பாறை மீது வைத்து கவனமாக குறிப்பார்த்து விசையை அழுத்தினான். அந்த விலங்கு ஒரு வினாடி பாறையின் விளிம்பில் தொங்கி தொப்பென்று கீழே பள்ளத்தில் விழுந்தது. அந்த மிருகத்தை தூக்குவது மிகவும் கடினமாக இருந்தது. எனவே அதன் ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக்கொண்டான். அதை தன் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு வேகமாக தான் வந்த வழியே திரும்பினான். அதற்குள் மாலை ஆரம்பித்து விட்டது. அப்போதுதான் அவனுக்கு தன் சிரமம் புரிந்தது. வேட்டையாடும் ஆர்வத்தில் அவன் வெகு தூரம் வந்திருந்தான். இப்போது அவன் இருக்குமிடம் அவனுக்கு அவ்வளவு பரிச்சயமானதல்ல. அவன் வந்த பாதையை தேடுவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. முதுகில் சுமந்த சுமை, அலைச்சீனையினால் ஏற்பட்ட அயர்வு ஆகியவற்றால் மிகவும் மெதுவாகவே நடக்க முடிந்தது. ஆனால் ஒவ்வொரு அடியும் அவனை லூசிக்கு அருகில் கொண்டு செல்கிறது என்பதை சொல்லி உற்சாகமூட்டிக்கொண்டே நடந்தான். மேலும் இனி செல்லும் வழிக்கும் தேவையான உணவு கையில் இருக்கிறது என்பதும் நிம்மதியை அதிகரித்தது. கடைசியாக அவர்களை விட்டுவிட்டு வந்த இடத்துக்கு அருகில் வந்து விட்டான். அந்த இருட்டிலும் அவனுக்கு அந்த இடத்தில் அடையாளங்கள் தெளிவாக தெரிந்தன. அவர்கள் அவனுக்காக அவளுடன் காத்திருப்பார்கள் என்று நினைத்தான். அவன் அங்கிருந்து போய் 5 மணி நேரம் ஆகியிருந்தது. சந்தோஷத்தில் வாயை குவித்து ஹல்லோ என்று கத்தினான். பதிலுக்கு காத்திருந்தான். அவனது குரல் பல முகடுகளிலும் மோதி மீண்டும் மீண்டும் எதிரொலித்ததை தவிர அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மீண்டும் கத்தினான். முன்னைவிட பலமாக கத்தினான். பதிலுக்கு அவன் சில மணி நேரத்துக்கு முன் விட்டு சென்ற நண்பர்களிடமிருந்து ஒரு முனகல் கூட வரவில்லை. ஒரு இனம் தெரியாத பயம் அவனுக்குள் முளைத்தது. கையில் கொண்டு வந்த இறைச்சியை அப்படியே கீழே போட்டுவிட்டு பதறி அடித்து கொண்டு ஓடினான். முனை திரும்பியதும் அவன் நெருப்பு பற்ற வைத்த இடம் முழுதாக தெரிந்தது. அங்கே ஒரு மர சாம்பல் குவியல் இருந்தது. அதில் இன்னமும் நெருப்பு கலந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் சென்ற பிறகு அந்த நெருப்பை யாரும் கவனித்து அதன் மேலும் குச்சிகள் போடவில்லை என்று தெரிந்தது. அங்கு மயான அமைதிதான். அவன் பயந்தது நடந்தே விட்டது. தெளிவாக புரிந்துவிட்டது. தொடர்ந்து நடந்தான். நெருப்புக்கு அருகில் எந்த உயிரும் இல்லை. கிழவர், மகள், குதிரைகள் என எதையும் காணவில்லை. அவன் இல்லாத சமயத்தில் மிக மோசமான நிகழ்வு நடந்துள்ளது. ஆனால் ஒரு சாட்சியமும் இல்லை. குழப்பத்தினாலும் கடும் சோகத்தினாலும் அவனது தலை சுற்ற ஆரம்பித்தது. ஜெபர்சன் கீழே விழாமல் அப்படியே துப்பாக்கியை ஊன்றி நின்று கொண்டான். ஆனால் அவன் ஒரு செயல் வீரன். விரைவில் தன் இயலாமையிலிருந்து வெளியே வந்தான். பாதி அணைந்த நெருப்பு கட்டை ஒன்றை எடுத்து ஊதி தழல் வருமாறு செய்தான். அதை தீவர்த்தியாக கொண்டு சுற்றுமுற்றும் பார்க்க தொடங்கினான். தரையில் பல குதிரைகள் வந்ததற்கான தடயங்கள் கிடைத்தன. தப்பி ஓடுபவர்களை பிடிக்க ஒரு பெரும் குழு வந்திருக்கிறது. காலடி தடங்களை பரிசோதித்ததில் குதிரைகள் மீண்டும் திரும்பி லேக் நகரை நோக்கி சென்றுள்ளன என்று தெரிந்தது. அவர்கள் இருவரையும் கைதிகளாக பிடித்து சென்றுள்ளனரா? அப்படித்தான் இருக்க வேண்டும்.
ஆனால் தரையில் அவன் பார்த்த காட்சி அவன் உடலை நடுக்கியது. சற்று தள்ளி ஒரு சிகப்பு மண் குவியல் இருந்தது. அது முன்னர் அங்கு காணப்படவில்லை. அது நிச்சயம் புதிதாக தோண்டிய ஒரு புதைகுழி. அதை அவன் நெருங்கியதும் அதில் ஒரு குச்சி நடப்பட்டிருந்ததை பார்த்தான். அதன் கவையில் ஒரு காகிதம் செருகியிருந்தது. அதில் சுருக்கமாக தெளிவாக எழுதப்பட்டிருந்தது, ஜான் ஃபெரியர், லேக் நகரில் வசித்தவர், இறப்பு 4 ஆகஸ்ட் 1860 என்று. அவன் விட்டு சென்ற கிழவர் போய்விட்டார். இதுதான் அவரது புதைக்குழியில் எழுதப்பட்ட வாசகம். இன்னொரு புதைக்குழி இருக்கிறதா என்று அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆனால் இல்லை. லூசியை பெரியவர்கள் மகன் ஒருவனின் அந்தப்புறத்துக்கு கடத்தி சென்றிருக்கிறார்கள். அவளது விதியை நினைத்ததும், அதை தடுக்க முடியாத தன் இயலாமையை நினைத்தும், அவளது தந்தையின் சவக்குழி மீது அவன் சோகத்துடன் படுத்து கிடந்தான். விழித்து போன சோகமான முகத்துடன் அவன் தன் பாதையை பின்தொடர்ந்து இறைச்சியை கீழே போட்ட இடத்துக்கு வந்தான். அதை எடுத்து சென்று நெருப்பில் வாட்டி அடுத்த சில நாட்களுக்கு தேவையான உணவை சமைத்து கொண்டான். அதை ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு சோர்ந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மலைத்தொடரில் பழி வாங்கும் குழு சென்ற பாதையை நடந்தே பின்தொடர்ந்தான். பழி வாங்குவது மட்டுமே இப்போது அவனுக்கு தோன்றியது. அவனது மன உறுதியும் சோர்விலா சக்தியும் இந்த ஒரு காரணத்துக்காகவே செலவிடப்பட வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். அவன் குதிரையில் வந்த பாதையிலே 5 நாட்கள் கால்கள் புண்ணாக நடந்தான். இரவில் பாறையோடு பாறையாக படுத்து சில மணி நேரம் உறங்குவான். காலை விடுவதற்கு முன்னமே எழுந்து கிளம்பி விடுவான். அங்கிருந்து ஈகிள் பாறையை அடைந்ததும் புனிதர்களின் வீடு தெரிந்தது. சோர்ந்து போயிருந்த அவன் தன் துப்பாக்கியை ஊன்றி சாய்ந்து கொண்டு கீழே உள்ள நகரை நோக்கி பார்த்தான். பார்த்தபோது முக்கியமான தெருக்களில் கொடிகள் பறந்தன. திருவிழா காட்சிகள் போல இருந்தது. என்ன நடந்திருக்கும் என்று அவன் யூகிப்பதற்குள் குதிரை குளம்படி கேட்டது. குதிரையில் உட்கார்ந்தபடி ஒரு மனிதன் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அது அவனிடமிருந்து ஒரு காலத்தில் நிறைய சேவைகளை பெற்றிருந்த கௌபர் என்ற மாமோன். உடனே அவனை நிறுத்தி லூசிக்கு என்ன ஆனது என்று தெரிந்து கொள்ள விரும்பினான். ஏய், நான் தான் ஜெபர்சன் ஹோப், என்னை ஞாபகம் இருக்கிறதா? அந்த மார்மோன் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தான். முன் நாளில் இருந்த வேடனை அந்த நிலையில் கிழிந்த உடையில் விழித்த முகமும் வெறி கொண்ட கண்களுமாக இருந்தவனை அடையாளம் காண்பது சிரமம்தான். ஆனால் அவனை சரியாக அடையாளம் கண்ட பிறகு ஆச்சரியம் கவலையாக மாறியது. நீ என்ன பைத்தியமா இங்கே வருவதற்கு? நான் உன்னுடன் பேசுகிறேன் என்று தெரிந்தாலே என் உயிர் போய்விடும். ஃபெரியர்கள் தப்பிச்செல்ல உதவி புரிந்தாய் என்ற காரணத்துக்காக உன்னை கைது செய்ய புனித 4 குழு வாரண்டு பிறப்பித்துள்ளது. ஏய், எனக்கு அவர்கள் மீதும் பயமில்லை, அவர்கள் வாரண்டு மீதும் பயமில்லை. எனக்கு இது பற்றி தெரிய வேண்டும். நாம் நண்பர்களாக இருந்திருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல், மறுத்து விடாதே. என்னன்னு சீக்கிரம் கேளு. இங்கே மரங்களுக்கும் கண்கள், பாறைகளுக்கும் காதுகள். லூசி ஃபெரியருக்கு என்ன ஆனது? நேற்று அவளை இளைய ட்ரெப்பருக்கு மனம் முடித்து விட்டார்கள். இதை கேட்டதும் அவன் அப்படியே சாய்ந்தபடி நின்றிருந்த கல்லின் மீது உட்கார்ந்து விட்டான். திருமணம் நடந்து விட்டது என்றா சொன்னாய்? ஆமாம், நேற்றுதான் நடந்தது. அதோ அந்த கொடிகளெல்லாம் அதற்காகத்தான். இளம் ட்ரெம்பருக்கும் இளம் ஜோசப்புக்கும் இடையே போட்டி. பெரியர்கள் பின்தொடர்ந்த குழுவில் இருவருமே இருந்தார்களாம். ஜோசப் தான் லூசியின் தந்தையை சுட்டு கொன்றான். எனவே அவனுக்குத்தான் அவளை மனம் செய்து கொள்ள உரிமை அதிகம் என்று குழுவின் முன் வாதாடினான். ஆனால் பின்தொடர்ந்த ட்ரெப்பரின் குழுவில்தான் அதிகம் பேர் இருந்தனர் என்பதால் தீர்க்கதரிசி அவளை அவனுக்கே கொடுத்து விட்டார். ஆனால் அவள் வெகு காலம் உயிரோடு இருக்கப் போவதில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. நேற்று அவள் முகத்தில் சாவை நான் பார்த்தேன். ஏய், எங்கே போகிறாய்? நில். நண்பனே, நீ அதை பற்றி கவலைப்படாதே என்று அவன் பதில் சொன்னான். துப்பாக்கியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு ஒரு பாறை பிளவு வழியே மலைத்தொடரின் மையப்பகுதியில் கொடூர விலங்குகள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான். அந்த விலங்குகளுக்கு மத்தியில் அவனும் அதே அளவுக்கு கொடூரமான ஒரு விலங்காக இருந்தான். அந்த மார்மோனின் யுகம் சரியாகவே இருந்தது. அவளது தந்தையின் கொடூர மரணமோ அல்லது வெறுக்கத்தக்க திருமணமோ ஏதோ ஒன்று அவளை சோகத்தில் தள்ளி ஒரே மாதத்துக்குள் அந்த யூத பேரழகியை கொன்றுவிட்டது. அவளது கணவன் அவளை சொத்துக்காகத்தான் மனம் செய்து கொண்டிருந்தான். எனவே அவன் சோகத்தில் ஆழவில்லை. ஆனால் மார்மோன் வழக்கப்படி அவனது மற்ற மனைவிகள் அவளை புதைக்கும் நாளுக்கு முதல் இரவில் துக்கம் அனுஷ்டித்தனர். காலையில் பிணத்தை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்த போது
அவர்களை பயத்திலும் திகைப்பிலும் ஆழ்த்தும்படி கதவை திறந்து கொண்டு கீழ்த்த ஆடையில் வெறி கொண்ட மனிதன் ஒருவன் உள்ளே நுழைந்தான். பயந்து நடுங்கிய பெண்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தரையில் கிடந்த லூசி ஃபெரியரின் உடலை அணுகினான். அதன் குளிர்ந்த நெற்றியில் மரியாதையுடன் தன் உதடுகளை பதித்தான். அவளது கையில் இருந்த திருமண மோதிரத்தை வெடுக்கென்று பிடுங்கினான். இத்துடன் அவள் புதைக்கப்படக்கூடாது என்று கத்திக்கொண்டே அந்த பெண்கள் ஊரை கூட்டுவதற்குள் படிகளில் இறங்கி மறைந்து விட்டான். மிக வினோதமாகவும் மிக விரைவாகவும் நடந்த இந்த சம்பவத்தை யாராலுமே நம்ப முடியவில்லை. பிறரை நம்ப வைக்கக்கூட முடியவில்லை. ஆனால் ஒன்று, அவளை மணப்பெண் என்று குறித்த அவளது கையில் இருந்த தங்க மோதிரம் காணாமல் போயிருந்தது. இந்த மோதிரம்தான் ஷெர்லக் ஹோம்ஸ் தேடி கண்டுபிடித்த மோதிரமா? பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.